Good day to you all. Hello learners, welcome to your daily English lesson. Today, let's understand the meaning of maneuver, maneuvering and cliché with clear examples and Tamil meaning. நாம இன்றைக்கு 3 சொற்களை பார்க்க போன்றோம். maneuver, maneuvering and cliché. முதலாவதாக நாம பார்ப்போம் maneuver என்னும் சொல்லை. இந்த சொல்லானது ஒரு பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்படக்கூடியது. இந்த சொல் பெயர் சொல்லாக பயன்படுத்தப்படும் போது நுட்பமான நகர்வு அல்லது யுக்தியான செயல் என்பதை குறிக்கிறது. பாருங்கள், பெயர் சொல்லாக பயன்படுத்தப்படும் போது எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். படையினர் எதிரிகளை சூழ நுட்பமான நகர்வை செய்தனர். The army performed a risky maneuver to surround the enemy. The army performed a risky maneuver to surround the enemy. எவ்வளவு சேர்ந்து சொல்லி பாருங்க. The army performed a risky maneuver to surround the enemy. ஓட்டுநர் விபத்தை தவிர்க்க ஒரு கூர்மையான நகர்வை செய்தார். அறிவுபூர்வமான அப்படின்னு கூட சொல்லலாம். The driver made a sharp maneuver to avoid the accident. The driver made a sharp maneuver to avoid the accident. அந்த சதுரங்க நகர்வு ஒரு பிரம்மாண்டமான யுக்தி. That chess move was a brilliant maneuver. That chess move was a brilliant maneuver. இப்போ நாங்கள் இந்த maneuver என்னும் சொல்லை வினைச்சொல்லாக எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். அவள் படகை பாறைகளுக்கூடாக நுட்பமாக இயக்கினாள். She maneuvered. கடந்த காலத்தை பற்றி பேசுவதால் maneuvered. She maneuvered the boat through the rocks. Again, she maneuvered the boat through the rocks. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வினா. அவள் அந்த படகை பாறைகளுக்கிடையே நுட்பமாக இயக்குகிறாள். அதாவது it is a routine activity. Try to comment your answer. Wonderful. அவர் போக்குவரத்து நெரிசலிலிருந்து நுட்பமாக வெளியே வந்தார். ரொம்ப tactfully வெளியே வந்துட்டார். He maneuvered his way out of the traffic jam. He maneuvered his way out of the traffic jam. அந்த அணி கடைசி நிமிஷத்தில் வெல்ல நுட்பமாக செயல்பட்டது. The team maneuvered to win at the last minute. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The team maneuvered to win at the last minute. அந்த குழந்தைகள் திருடர்கள் வந்தபோது நுட்பமாக செயல்பட்டனர். Please comment your answer. Bravo, you got it. அடுத்து நாங்க பார்ப்போம் maneuvering என்னும் சொல்லை. maneuvering என்பது maneuver என்னும் வினை சொல்லினுடைய present participle form. அதாவது சுருங்க சொல்ல போனால் ing form. இந்த ing form நாங்கள் gerund அதாவது தொழிற்பெயராகவும் பயன்படுத்த முடியும். அவர் தொழிற்பெயராக பயன்படுத்தும் போது நுட்பமாக செயல்படுதல், சூழ்ச்சி, நுட்பமான செயல் என்பவற்றை குறிக்கிறது. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். இங்கு கண்டினியூஸ் டென்ஸ்ல ing ஃபார்மை யூஸ் பண்ணியும் பார்ப்போம். அவனது அரசியல் சூழ்ச்சி அவனை தலைவராக்கியது. அவனது அரசியல் சூழ்ச்சி. His political maneuvering earned him the leadership role. His political maneuvering earned him the leadership role. அவள் அந்த தலைப்பை தவிர்க்க நுட்பமாக உரையாடலை நடாத்துகிறாள். அதாவது நடாத்தி கொண்டிருக்கிறாள், நுட்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். Present continuous tense. She is maneuvering the conversation to avoid the topic. She is maneuvering the conversation to avoid the topic. Pilot அதாவது விமானியின் நுட்பமான செயல் விமானத்தை காப்பாற்றியது. The pilot's maneuvering saved the plane. The pilot's maneuvering saved the plane. எல்லாரும் வாயத்துல சத்தமா சொல்லி பாருங்க.
marvelous. The pilot's maneuvering saved the plane. அவர்களது நிதி தொடர்பான நுட்பமான செயல் அவர்கள் திவாலாவதை தவிர்த்தன. Their financial maneuvering helped them avoid bankruptcy. Again, their financial maneuvering helped them avoid bankruptcy. நாம் இறுதியாக பார்க்க வேண்டிய சொல் என்ன? கிளிஷே. கிளிஷே என்பது ஒரு பெயர்ச்சொல். இதனுடைய அர்த்தம் பழமையான அல்லது புதுமையற்ற ஒரு சொற்றொடர், ஒரு சொல். இதனை நாங்கள் வாக்கியங்களில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். காதல் அனைத்தையும் வெல்லும் என்பது மிகவும் பழமையான வாசகம். Love conquers all is such a cliché. இப்ப புதுசா நாங்க பயன்படுத்துற ஒரு விஷயம் இல்ல, பண்ட காலத்துல இருந்தே வருது, பழமையான வாசகம். Love conquers all is such a cliché. அந்த படம் முழுக்க பழமையான வசனங்கள். அதை நாங்க போய் பார்த்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வாசகங்களை வச்சுதான் அவங்க படமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. That movie was full of clichés. That movie was full of clichés. அவன் ஒவ்வொரு உரையிலும் அதே பழைய வாசகங்களை பயன்படுத்தினான். அப்ப அவற்ற உரையை போய் கேட்பதில் அர்த்தம் இல்லை. He used the same all the clichés in every speech. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. He used the same all the clichés in every speech. மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் என்பது ஒரு கதையின் பழமையான முடிவு. Happily ever after is a fairy tale cliché. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், fairy tales தேவதை கதைகள்ல என்ன செய்வாங்க, அந்த கதை முடிவு அவங்க இதுக்கு பிறகு மகிழ்ச்சியா வாழ்ந்தனர் அப்படின்னு தான் சொல்லி முடிப்பாங்க. So happily ever after is a fairy tale cliché. உங்கள் எழுத்து புதுமையாக இருக்க வேண்டுமெனில் பழமையான சொற்களை, சொற்றொடர்களை தவிர்க்க வேண்டும். அப்ப நாங்க புது புது வாசனங்களை, வார்த்தைகளை, வாக்கியங்களை பயன்படுத்தினால்தான் எங்களுடைய எழுத்து புதுமையானதாக இருக்கு. Avoid தவிர்க்கவும். Avoid using clichés. Avoid using clichés if you want your writing to be fresh. Avoid using clichés if you want your writing to be fresh. Now, let's have a quick recap. Maneuver. இந்த சொல் பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்படக்கூடியது. இதனுடைய அர்த்தம் skillful move or skillful act. அதாவது நுட்பமான நகர்வு அல்லது நுட்பமான செயல் அல்லது நுட்பமாக செயல்படுதல் என்பதை குறிக்கும். Maneuvering இது ஒரு present participle verb ஆகவும் gerund ஆகவும் பயன்படுத்தப்படக்கூடியது. Act of maneuvering என்பது இதனுடைய அர்த்தம். அதாவது நுட்பம் அல்லது சூழ்ச்சி அல்லது நுட்பமாக செயல்படுதல் என்பதை குறிக்கிறது. Cliché இது ஒரு பெயர்ச்சொல். இதனுடைய அர்த்தம் overused idea or phrase. பழமையான வாசகம் அல்லது புதுமையற்ற சொல். Now, this is the quiz time for you. Choose the correct word. He blanked his bike through the narrow road. Which one is a cliché? Fill in the blank. Her political blank helped her get elected. The general planned a brilliant blank to trap the enemy. He kept using the same expressions. It sounded like a bunch of blank. The company's financial blank helped it survive the crisis. So, now you have a clear idea about the words maneuver, maneuvering and cliché. இப்ப உங்களுக்கு இந்த 3 சொற்கள் தொடர்பான தெளிவான விளக்கம் இருக்கும் என நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Don't hesitate. தயக்கப்படாதீங்க. Speak smart, avoid clichés and learn to maneuver your words. Don't forget to like, share and subscribe for more Tamil English spoken tips. Thank you for watching.